ஆனால் ரிட்டையர்மெண்ட்டை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கணும்? ரிட்டையர்மெண்ட் இஸ் டு டூ வித் மணி. ரிட்டையர்மெண்ட் இஸ் நத்திங் டு டூ வித் ஏஜ். ரிட்டையர்மெண்ட் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்கு நம்ம ஒரே ஒரு டேட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். சர்வே என்ன சொல்லுதுன்னா, வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே 90% ஆஃப் த பீப்புள் ஒரு மாத சம்பளத்தை அவங்க ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த மாதம் நடத்துறதே அவங்களுக்கு சிரமம், கஷ்டம். நம்மளுடைய செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல வரோம், இந்த மிடில் கிளாஸ் பீப்புள். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நீங்கள் பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் இன் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்கிறீங்க? நிறைய ஸ்கேம்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த ரிட்டையர்மெண்ட் போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, சேஃப்டி ஃபஸ்ட்டாக இருக்கணும், லிக்விடிட்டி செகண்டாக இருக்கணும். பேரண்ட்ஸ் ஆர் நாட் ஃபார் எமர்ஜென்சி அண்ட் சில்ட்ரன் இஸ் நாட் ஃபார் ரிட்டையர்மெண்ட்னு ஒரு ப்ராவர்ப் இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இது நம்ம ஏற்கனவே பேசின டாபிக் தான், அந்த ரிட்டையர்மெண்ட்டுன்ற ஒரு விஷயம். பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலாம். ஏன்னா நம்ம முன்னாடி பேசின ரிட்டையர்மெண்ட் பற்றின வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பேசவே இல்லை. ரிட்டையர்மெண்ட்னா என்ன, எப்படி பண்ணணும் கொஞ்சம் தான் பேசிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ரிட்டையர்மெண்ட்டில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அண்ட் முக்கியமாக டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் முழுக்க அந்த வீடியோ இருக்க போது. ஃபஸ்ட்டு என்னென்னா, ரிட்டையர்மெண்ட்டை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கணும்? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்குது. உங்கள்கிட்ட நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், இவங்க இப்படி கேட்குறாங்க இப்படி கேட்குறாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட்னா பேசிக்கான மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? ரிட்டையர்மெண்ட் இஸ் டு டூ வித் மணி. ஓகே. ரிட்டையர்மெண்ட் இஸ் நத்திங் டு டூ வித் ஏஜ். நீங்கள் 30 வயசுலேயும் ரிட்டையர் ஆகலாம், 40 வயசுலேயும் ரிட்டையர் ஆகலாம், 60 வயசுலேயும் ரிட்டையர் ஆகலாம், ரிட்டையர் ஆகாமையே கூட இருக்கலாம். உங்கள் பணம் தான், உங்கள் நெட்வொர்த்து தான் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை தீர்மானிக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக பணம் இருக்குது, உப்பு புளி மிளகாக்கு பணம் இருக்குது, எனக்கு ஓரளவுக்கு லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணுன்னா நீங்கள் எத்தனை வயசில் வேணாலும் ரிட்டையர் ஆகலாம். ஸோ ஏஜ் 55 ஆகிடுச்சு நான் ரிட்டையர் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது, 45லேயே நான் ரிட்டையர் ஆகிறோங்கிறதையும் சொல்ல முடியாது. உங்கள் பணம் என்னவோ அதை வச்சுட்டு தான் நீங்கள் ரிட்டையர் ஆகலாமா ரிட்டையர் ஆக வேணாங்கிறத சொல்லணும். இப்போ நம்ம இந்தியன் கான்டெக்ஸ்ட் எடுத்துக்குவோம். நீங்கள் அருமையாக அந்த கேள்வியை கேட்டீங்க. ஸோ இன்றைக்கி இந்தியாவில் ரிட்டையர்மெண்ட் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்கு நம்ம ஒரே ஒரு டேட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். சர்வே என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் 50% ஆஃப் த பாப்புலேஷன், இன்றைக்கி வந்து 50% ஆஃப் த பாப்புலேஷன்னா இன்றைக்கி 140 கோடி பேரில் 70 கோடி பேர் வந்து அவங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே அவங்களுடைய சேமிப்பே 3 லட்சத்துக்கு மேலே கிடையாது. இன்னொரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, 90% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ், 90% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ்னால் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே 90% ஆஃப் த பீப்புள் அந்த ஒரு மாதம் சம்பளம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அவங்களுக்கு. ஒரு மாத சம்பளத்தை அவங்க ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த மாதம் நடத்துறதே அவங்களுக்கு சிரமம், கஷ்டமாக. ஸோ இவங்கெல்லாம் இந்த ரிட்டையர்மெண்ட்டை சரியாக புரிஞ்சுக்கணும். ஸோ ரிட்டையர்மெண்ட்டு இப்போ இவங்க ஆக்டிவாக ஒர்க் பண்ணும்போது சம்பளம் வருது, ஓகே. இன்கேஸ் இவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க, இன்கேஸ் இவங்களுக்கு வேலை இல்லை, இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ங்கும்போது அந்த சமயத்தில் என்ன ஆகுங்கிறத அவங்க தீர்மானிக்கணும். அதுதான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டெப். ஸோ நம்மளுடைய செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல வரோம், இந்த மிடில் கிளாஸ் பீப்புள், லோயர் எண்ட் பீப்புள், இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கணுன்னா, நாளைக்கு பணம் இல்லை அப்படின்னா நம்ம ரிட்டையர்மெண்ட்டை நம்ம அந்த சமயத்தில் வேலை பார்க்கலன்னா நம்ம எப்படி காலந்தள்ள போகிறோம் அப்படிங்கிறது. ஒரு ஃபிலாசபிக்கலாக சொல்லணுன்னா, மீன் வந்து நீந்திக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் என்ன கடக்க முடியும். ஒருவேளை மீன் வந்து நீந்தல்னு வச்சுக்கிங்களேன், அந்த நதியை வந்து அந்த மீனை ஒதுக்கிடும். ஸோ மணி இருந்தால் தான் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்க முடியும். அது லிவிங்லேயும் சரி, ரிட்டையர்மெண்ட்டும் சரி. பணம் இல்லையா உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆக முடியாது. சார், ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பொதுவாக எல்லார்ட்டையும் கேட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு வயசு ஒன்று வச்சுருப்பாங்க சார், 60 வயசுல ரிட்டையர் ஆகணும், எல்லாம் காமனாக சொல்கிற ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 52, 53 வயசு கிட்ட கூட ஆயிருக்கும். ஆனால் அவங்களோட சேவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது. பேங்க்கில் நீங்கள் சொல்கிற மாதிரி எஃப்டியில் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் இவ்வளோ தான் இருக்கும். இதை வச்சுட்டு அவங்க 60 வயசில் ரிட்டையர்மெண்ட் நான் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒரு கரெக்டான மூவா சார்? ஏன்னா அந்த வயசில் இருக்கவங்களுக்கு எதுவும் தெரியாது, அவ்வளோ நாலேஜும் இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணணும் சார்? ஏன்னா அவங்களோட சேனலில் சீனியர் சிட்டிசன்ஸும் நிறைய பேர் பார்க்குறாங்கன்றப்போ அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி ஏதாவது கொடுங்க சார். ஸோ பணத்தை நீங்கள் சஃபிஷியண்ட்டாக சேர்க்கலன்னா ரிட்டையர் ஆக முடியாது. 52 வயசு ஆகிடுச்சு, சஃபிஷியண்ட்டாக பணம் இல்லைன்னா நீங்கள் 60 வயசு ஆனதுக்கப்புறம் திருப்பி வேலை பார்க்கணும். இப்போ நிறைய பேர் நம்ம எல்டர்ஸை பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் 2025 ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதா, ஏன்னா நம்மளுக்கு சம்பளம் வேணும், ஏன்னா சஃபிஷியண்ட்டாக அவங்க சரியாக சேவ் பண்ணல, சரியாக முதலீடு பண்ணாதனால பென்ஷன் இல்லை. ஸோ அவங்களுக்கு டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவங்க
அவங்க வந்து அதுக்கப்புறமா ஒரு வேலையை தொடர்ந்து பண்ணால் மட்டும்தான், அதுக்கு அவங்க உடல் உழைப்பு ஒத்துழைக்கணும், அதுக்கப்புறம் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு சம்பளம். ஸோ ரிட்டையர்மெண்ட் நீங்கள் நினச்ச ஏஜில் ரிட்டையர் ஆக முடியவே முடியாது. ரிட்டையர்மெண்ட் ஆகணும் இந்த வருஷத்தில் 52 ஆகிடுச்சுன்னு ரிட்டையர், நோ, யூ ஹவ் டு பிளான் ஃபார் இட். ஆக்சுவலாக பிளான் பண்ணால் அதுக்கு உண்டான சேவிங்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் ரிட்டையர்மெண்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். சார் இப்போ ரிட்டையர்மெண்ட்னா என்ன, எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க. ஓகே, இப்போ ரிட்டையர்மெண்ட்டில் வந்து முக்கியமாக பல பேர் பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ்னு எதாவது இருக்கும்ல சார், இது எல்லாருமே காமனாக பண்ணிகிட்டே வராங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேரை கண்டிப்பாக பார்த்துருவீங்க, உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நீங்கள் பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் இன் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஸோ ப்ராக்டிக்கலாக பேசுவோம். இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட்டில் பண்ணுற மேஜர் மிஸ்டேக்ஸ் என்ன, நிறைய பேர் பண்ணுற மேஜர் மிஸ்டேக்ஸ் என்ன, நான் ஒரு 15-20 இயர்ஸாக பார்க்குறதில்ல. ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா பென்ஷனை மட்டுமே நம்பி இருக்கிறது. இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா 20,000 ரூபா பென்ஷன் இருந்தது, ஒரு 18,000 பென்ஷன் இருந்தது, 15,000 பென்ஷன் இருந்தது. அவங்களுக்கு இந்த டிஏஇஏ இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 25,000 இருக்குது பென்ஷன். இன்றைக்கி ஒரு மெட்ரோவில் நீங்கள் இருக்கணும்னு சொன்னால் பென்ஷனை மட்டுமே நீங்கள் நம்பி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணம் உங்களுக்கு பத்தாமல் போயிடும். ஸோ டோன்ட் டிபெண்ட் ஒன்லி ஆன் த பென்ஷன். யூ ஹாவ் டு ஹாவ் சம் சேவிங்ஸ், யூ ஹாவ் டு ஹாவ் சஃபிஷியன்ட் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ். அப்போ தான் என்ன ஆகும்னா பென்ஷன் ப்ளஸ் நீங்கள் எஸ்ஐபிஎஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்க, ஏதாவது கொஞ்சம் கார்பஸ் வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் ரிலை ஆன் யுவர் எஸ்டபிள்யூபி, அந்த பென்ஷன் மாதிரி உங்கள் பணத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா பென்ஷனை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. ரெண்டாவது பெரிய மிஸ்டேக் என்னென்னா பேரண்ட்ஸ் ஆர் நாட் ஃபார் எமர்ஜென்சி அண்ட் சில்ட்ரன் இஸ் நாட் ஃபார் ரிட்டையர்மெண்ட்னு ஒரு ப்ராவர்ப் இருக்குது. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இது கிராமத்தில் நிறைய நடக்கும், டவுன்லேயும் நடக்கும், இப்போ இன்றைக்கி சிட்டிலேயும் அதே மாதிரி இருக்குது. பசங்களை நம்பி இருக்கிறது. பசங்களை நம்பி நீங்கள் எப்படி இருப்பீங்க? இன்றைக்கி பசங்க இன்றைக்கி வேலை பார்க்குறாங்க, இங்கே இருப்பாங்களோ வெளிநாட்டில் இருப்பாங்களோ இல்லை அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னவோ தெரியாது. ஸோ நீங்கள் பசங்களை நம்பி இருக்கக்கூடாது. டோன்ட் டிபெண்ட் ஆன் யுவர் சில்ட்ரன் ஃபார் யுவர் ரிட்டையர்மெண்ட். இன்னும் ரொம்ப ஃபிலாசபிக்கலாக நம்ம சொல்லணுன்னா, லைட் இருக்கிற வரைக்கும் தான், வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய நிழலே தொடர்ந்து வரும். பணம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மதிப்பே இருக்கும் உங்கள் ரிட்டையர்மெண்ட் போது. ஸோ பணத்தை சேர்க்கறது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கணும். ஸோ டோன்ட் டிபெண்ட் ஆன் யுவர் சில்ட்ரன். ஐ திங்க் தட் இஸ் த செகண்ட் பிக்கஸ்ட் மிஸ்டேக். தேர்டு சார், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ நான் ரெண்டாவது மிஸ்டேக் சொன்னீங்களே சார், இது நானும் நிறைய இடத்துல காமனாக பார்த்துருக்கேன். என்னன்னா அவங்கள்ட்ட இருக்க எல்லா பணத்தையுமே உங்கள் பிள்ளை மேலே இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறத தாண்டி ஒரு பையனோட ஸ்டடீஸ்க்கோ அவங்க மேரேஜுக்கோ எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துருவாங்க. கடைசி காலத்தில் எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இது பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து என்ன சார் பண்ணணும்? இப்போ குழந்தைங்களுக்குன்னு தனியாக ஆரம்பிக்கணுமா, ஏதாவது அவங்களுக்குன்னு தனியாக ஏதாவது சேவ் பண்ணி வச்சுக்கணுமா? ஏன்னா இப்போ எங்கப்பா இல்லை நிறைய இந்த மாதிரி முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 லட்ச ரூபா இருக்குது, 4 லட்ச ரூபா இருக்குன்னா எல்லாத்தையுமே அவங்க ஸ்டடீஸு கம்ப்ளீட்டாக போட்டுருவாங்க. அவங்களுக்குன்னு பேக்கப்னு எதுவும் எடுத்து வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இது கரெக்டான மூவா சார்? தாயும் செய்யும் ஒன்றா இருந்தாலும் வாயும் வயிறு வேறு தானே. உங்கள் பசங்களுக்கு படிக்க வைக்கிறதுங்கிறது உங்களுக்கு கடமை. ஸோ அது நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதில் வந்து தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். 2 காம்ப்ரமைஸ் உங்களால் பண்ணவே முடியாது லைஃப்பில். என்ன பண்ண முடியாது? குழந்தை இருக்குன்னு சொன்னால் குழந்தைய படிக்க வைக்க வேண்டியது அப்பா அம்மாவோடைய கடமை. ரெண்டாவது வந்து என்னென்னா ரிட்டையர்மெண்ட்டு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களால் முடியாது. இது ரெண்டுமே முக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல் இது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம சரியாக பண்ணணும். நான் இது பண்ணிட்டா அது பண்ணலன்னா எப்படி? ரெண்டும் தான் பண்ணணும். ஸோ குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுங்கிறது உங்களுடைய கடமை. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திட்டமிடணும். ரிட்டையர்மெண்ட்டு பசங்களை நம்பி இருக்காமல் இருக்கிறதுக்கு நான் எவ்வளோ சேமித்து வைக்கணுங்கிறதையும் ஒரு பிளானிங் பண்ணணும். நீங்கள் இது ரெண்டும் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ரிட்டையர் ஆக முடியும். ஓகே. ஸோ மூணாவது பிக்கஸ்ட் மிஸ்டேக், ரிட்டையர்மெண்ட் மிஸ்டேக் என்னன்னா, இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, வட்டிக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ், இப்போ நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டியில் 8.2% பண்ணலாம். நீங்கள் 30 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா 60 லட்சம் பண்ணலாம். பட் எல்லாருக்கும் என்னன்னா, சீனியர் சிட்டிசன் ஆனதுக்கப்புறம் தான், 60 வயசு ஆனதுக்கப்புறம் தான் பேராசை ஜாஸ்தியாது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சிட் ஃபண்டில் போடுறது, சின்ன சின்ன இன்ஸ்டிடியூஷன்ஸில் போடுறது, வட்டி 12% தராங்க, 15% தராங்க, 20% தராங்க, மாதம் எனக்கு இவ்வளோ தராங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா பிம்பாலி ஆகிடுது. அது ஸோ 6 மாதம் கொடுப்பான், அப்புறம் முதலுக்கே மோசமாயிடும். ஸோ 60 வயசில் நீங்கள் 30 வருஷம் சேர்த்த பணம் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த சின்ன இன்ஸ்டிடியூஷன், ஒரு சிட் ஃபண்டு, ஒரு கோல்டு கம்பெனி,
இந்த மாதிரி ரிஸ்க் நீங்கள் எடுக்கவே கூடாது. அதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக். இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், மயிலாப்பூர் நிதி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் மாடா ஸ்ட்ரீட்டில் ஒரு கம்பெனி திவாலானது, நிறைய ரிட்டையரிஸ் பணம் விட்டதை நம்ம பார்த்தோம், நிறைய ஸ்கேம்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த ரிட்டையர்மெண்ட்டும் போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, சேஃப்டி ஃபஸ்ட்டாக இருக்கணும், லிக்விடிட்டி செகண்டாக இருக்கணும். சேஃப்டி ஃபஸ்ட், முதல் சேஃபாக இருக்கணும், ஓரளவுக்கு சேஃபாக இருக்கணும், 80% சேஃபாக இருக்கணும். லிக்விடிட்டி, திடீர்னு வேணும் தான் பணம் எடுத்துக்கணும், பசங்களுக்கு கொடுக்கணும், இல்லை நான் வெளிநாடு போகணும், இல்லை எனக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னா எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் தான் அந்த ரிட்டர்ன்ஸ் ஈல்டெல்லாம் பார்க்கணும். அதை ரொம்ப ப்ரியாரிட்டி வச்சுக்கிட்டு அதிக ரிஸ்க் நீங்கள் எடுக்கக்கூடாது. அதுதான் தேர்ட் பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஸோ பணம் சேர்க்கறது மெயினாக இருக்கணும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு. அதில் நம்ம தோற்றுடக்கூடாது. நம்ம இந்த பணம் சேர்க்கறதுல நம்ம தோத்துட்டோம்னா நம்ம நினச்ச வாழ்க்கையே வாழ முடியாது, நம்ம நினச்ச மாதிரி ரிட்டையர் ஆக முடியாது, நம்ம சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும், பசங்களை சார்ந்து இருக்கிற மாதிரியோ இல்லை வேறு யாரோ வேலை பார்க்குற மாதிரி ஆகிடும். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணணும், சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், அதை ரிப்பீட் பண்ணணும், இம்ப்ரவைஸ் பண்ணணும் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஃபினான்ஷியல் அட்வைசர். இதெல்லாம் பண்ணாலே, இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணாலே ரிட்டையர்மெண்ட்டை நம்ம சரியாக பிளான் பண்ணலாம். தேங்க்யூ கேஷவ். நன்றி சார்.